Hi friends, welcome to Malar Karthik channel. இன்னைக்கு இந்த வீடியோல டேஸ்டியான பன்னீர் மேங்கோ கறி எப்படி பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பன்னீர் மேங்கோ கறி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பார்த்தலாம். பன்னீர் வந்து 1.5 கப், மாங்காய் வந்து 3/4 கப், இஞ்சி வந்து 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 பீஸு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் வந்து 1.5 டீஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 4 டீஸ்பூன், தேங்காய் 1, வெங்காயம் வந்து 1, தக்காளி வந்து பாதி, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பன்னீரை மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பன்னீர் வந்து நல்லா ஊறி இருக்கும் அந்த மசாலா கூட. ஸோ டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பன்னீரை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். பன்னீர் வந்து ஃப்ரெஷ்ஷான பன்னீராக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கின பன்னீராக இருந்தால் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. கடையில் வாங்கின பன்னீரே இன்னும் நல்லா வந்து சாஃப்டாக வேணும்னா நீங்கள் வந்து விதன்னு இருக்க தண்ணியில் வந்து பன்னீரை போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து பன்னீரை மேரினேட் பண்ணுறதுக்கு நான் வந்து பன்னீர் 150 கிராம் எடுத்திருக்கேன். 1.5 கப் கிட்ட இருக்குது. இது கூட வந்து நான் மாங்காய் வந்து 3/4 கப் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இஞ்சி வந்து 1 டீஸ்பூன். இஞ்சி வந்து நல்லா நீல வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தூள் வந்து 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன். கருவேப்பிலைக்கு பதிலாக நான் வந்து கருவேப்பிலை பவுடராக யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா பசங்க வந்து கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க, எடுத்து போட்டுடுறாங்கன்றதுக்காக நான் வந்து கருவேப்பிலை பொடி வந்து வீட்டிலே ரெடி பண்ணது தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட நான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ரெசிப்பியில் வந்து தேங்காய் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எந்த குக்கிங் ஆயில் வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது இன்னும் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் இந்த கறி வந்து நான் பண்ணியிருக்கேன். பன்னீரையும் இந்த மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் வந்து ஸ்பூனால் இந்த பன்னீரை மிக்ஸ் பண்ணுற மாதிரினா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். பன்னீர் வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக உடஞ்சிரும். நல்லா பன்னீரை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடணும். இப்போ இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்தது நம்ம வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து இந்த மாதிரி பீசஸாக எடுத்துகிட்டு தோல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தேங்காயிலேருந்து நான் 3 டைம் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால் வந்து நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி நல்லா திக்கான பாலாக வந்து ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 2வது பால் எடுக்கும் போது நீங்கள் கொஞ்சம் வெதன்னு தண்ணி யூஸ் பண்ணி ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டு 2வது பால் எடுத்து வச்சுக்கோங்க. 3வது பால் வந்து நான் எடுத்திருக்கேன், ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் வந்து 3வது பாலும் கொஞ்சம் வெதன்னு தண்ணி ஊற்றி 3வது பால் எடுத்து வச்சுருக்கேன். 3வது பால் வந்து ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். நான் வந்து இந்த குழம்புக்கு வந்து தண்ணியே யூஸ் பண்ணாமல் வெறும் தேங்காய் பால்லே பண்ணுன்றதுக்காக நான் வந்து 3வது பால் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுன்னா அதுக்கு பதிலாக தண்ணி கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயத்தை நான் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி வந்து பாதி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து பாதி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 வந்து ஆட் பண்ணால் போதும். புளிப்புக்கு வந்து நம்ம மேங்கோ ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து தக்காளியோட புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து எடுக்கிற தக்காளிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளின்றதுனால பாதி தக்காளி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம வந்து மசாலா தடவி பன்னீரை ஊற வச்சுருந்தோம்ல, அந்த பன்னீரை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக வந்து பன்னீரை கிண்டி விடுங்க. நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக கரண்டி வச்சு கிண்டும் போது பன்னீர் வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் ஸ்லோவாக வந்து சாஃப்டாக பன்னீரை வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு பன்னீரை வந்து மூடி ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து மூடி வச்சுருங்க. இப்போ நீங்கள் வந்து மூடி எடுத்துகிட்டு லைட்டாக வந்து பன்னீரை வந்து பெரட்டி விடுங்க. பன்னீர் வந்து உடையாத மாதிரி பார்த்து வந்து நீங்கள் பெரட்டி விடுங்க. இப்போ வந்து பன்னீர் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். இந்த டைம் வந்து நம்ம ஒரு 1/2 கிளாஸ் கிட்ட வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
நான் வந்து 3வது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை தான் இப்போ நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து 3வது பால் இல்லைன்னா சாதா தண்ணி கூட ஒரு 1/2 கிளாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைட்டாக பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு நிமிஷம் வந்து பன்னீர் இந்த மேங்கோலாம் வேகிறதுக்கு வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க 2வது தேங்காய் பாலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஆல்ரெடி பன்னீரை வந்து ஊற வைக்கும் போது உப்பை ஆட் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் வந்து டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பை ஆட் பண்ணிவிட்டு குழம்ப வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து மேலே வந்து எண்ணெய் தனியாக வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. குழம்பு வந்து லைட்டாக திக்காக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் பாலை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அடுப்பை ஆனில் வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு பாலை வந்து ஆட் பண்ணக்கூடாது. இந்த தேங்காய் பால் வந்து பேட் கொலஸ்ட்ராலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணுறோன்னா அந்த குழம்பு வந்து இருக்கிற சூட்லேயே வந்து அந்த தேங்காய் பால் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ணும்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். நம்ம இந்த கிரேவி செஞ்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஏன் ஆட் பண்ணுறோன்னா அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து பன்னீர் மேங்கோ கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் வந்து விரும்பி சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பன்னீர் மேங்கோ கறி வந்து ரொம்பவே பிடிக்கும். இது வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து தேங்காய் பாலில் செஞ்சுருக்கிறதுனால நல்லா ரிச் அண்ட் க்ரீமி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பன்னீர் மேங்கோ கறி வந்து சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, இடியாப்பம், ஆப்பம் இது எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து இந்த பன்னீர் மேங்கோ கறியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மலர் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.